நம்ம வீடு வாசல் எல்லாம் சுத்தம் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மல்லிகை சாமான் வந்து எதெல்லாம் தீர்ந்து போச்சு, அது வந்து கிராசரி ஐட்டம்லாம் வந்து என்னென்ன வாங்கணும் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்பப்போ செக் பண்ணிக்கணும். ஏன்னா அவசரத்துக்கு நம்ம ஏதாவது தேடும்போது அந்த ஜாமான் தீர்ந்துருந்துச்சுன்னா அந்த ரெசிபி வந்து நம்ம எதுவுமே செய்ய முடியாது. ஸோ நாட்டு சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா தீர்ந்து போச்சு, அது வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதை ஃபில் பண்ணியாச்சு. நான் வந்து டீ காஃபி எல்லாத்துக்குமே வந்து நாட்டு சர்க்கரை தான் யூஸ் பண்ணுவேன், நான் மட்டும்தான் குடிப்பேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சரை பெட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த உடச்ச உளுந்து, சோம்பு, சீரகம் இதெல்லாம் வந்து தீர்ந்து இருந்துச்சு. அதையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணியாச்சு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சரை பெட்டி வந்து எப்போவுமே வந்து நிரம்ப இருக்கணும், அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து காலியாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அதே மாதிரி நம்ம அம்மா சொன்ன டிப்ஸ் தான். சோம்பு கடுகுலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காசு போட்டு வச்சோன்னா காசு நிறைய சேருவாங்களே, அந்த நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்குது. ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே காயின் வந்து வச்சுருப்பேன். அஞ்சரை பெட்டி வந்து ரொம்ப அழுக்காக இருக்க மாதிரி இருக்கும், மேலே மூடி அது பித்தளைங்கனால கொஞ்சம் டஸ்ட்டு பட்டாலுமே அழுக்காக தெரியுது. ஸோ அதையும் வந்து க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ், இது நம்ம அடிக்கடி செய்ய மாட்டோம், அதனால எக்ஸ்பிரி டேட்டோட வந்து சேர்த்து நான் வந்து ஃபில் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் உடச்ச உளுந்து, அதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லியுமே யூஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து தீர்ந்து போயிடும், அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதையும் வந்து ஃபில் பண்ணியாச்சு. சர்க்கரை வந்து நான் வந்து ரேஷனில் தான் மாதம் மாதம் வாங்குவேன். ஸோ அந்த சர்க்கரையுமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டப்பா வந்து காலி ஆகிடுச்சு. ஸோ அதையும் வந்து ஃபில் பண்ணியாச்சு. 3 ரோசஸ் நேச்சுரல் கேர் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். டீ தூள் அதுவுமே வந்து ஃபில் பண்ணியாச்சு. டெய்லி நம்ம வந்து யூஸ் பண்ணுற அந்த மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், கடுகு, உளுந்து, அதுக்கப்புறம் டீ தூள், சர்க்கரை, இது எல்லாமே வந்து கரெக்டாக இருந்தாலே வீட்டில் எல்லாமே ஃபுல்லான மாதிரி இருக்கும். உங்களுக்கு அடிக்கடி எந்த ஒரு ஜாமான், மளிகை ஜாமான் அடிக்கடி தீர்ந்து போய் நீங்கள் ஃபில் பண்ணுவீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.